வணக்கம் மாணவர்களே. தரம் 11 கணித பாடத்தில் பங்குச்சந்தை என்ற அலகினூடாக இன்று உங்களை சந்திக்க இருக்கின்றேன். இவ்வலகு தவணை 2 10வது அலகாக காணப்படுகின்றது. முதலில் இவ்வலகிற்கு செல்வதற்கு முன்னர் இவ்வலகு தேர்ச்சி 5 தேர்ச்சி மட்டம் 5.3 ஆகும். பொதுவாக பங்குச்சந்தை என்ற சொல் மாணவர்களாகிய உங்களுக்கு பரிச்சயமானதாக இருந்தாலும் பங்கு என்ற சொல் பரிச்சயமற்றதாக காணப்படும். இருப்பினும் இதனை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு மூலதனம் அவசியமானதாகும். இம்மூலதனத்தினை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உபாயமாக பங்கு சந்தை காணப்படுகின்றது. அதாவது நமக்கு தேவையான மூலதனத்தினை பங்குகளாக விற்பனை செய்து அதனை பெற்றுக்கொள்வதாகும். இலங்கையை பொறுத்தவரையில் பங்கு பரிவர்த்தனை மத்திய நிலையத்தினூடாக இக்கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி மாணவர்களே, நாம் நமது பாடத்திட்டத்தினுள் நுழைவோமாக இருந்தால் முதலில் இலங்கையில் காணப்படுகின்ற கம்பெனிகள் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கம். இலங்கையில் பொதுவாக வரையறுத்த தனியார் கம்பெனிகளும் வரையறுத்த பொது கம்பெனிகளும் காணப்படுகின்றன. இக்கம்பெனிகள் தமது நிதி வளத்தினை திரட்டிக் கொள்வதற்கு பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் நிதியினை பெற்றுக்கொள்கின்றன. பங்கு என்ற சொல் கம்பெனிகள் தமது மூலதனத்தினை திரட்டுவதற்கு ஒரு அலகாக அதனை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றன. உதாரணமாக பார்ப்போமானால், ஒரு கம்பெனி அதன் மூலதனமாக உள்ள ரூபாய் 10 மில்லியனை ஒரு பங்கு ரூபாய் 100 வீதம் 100,000 பங்குகளாக பிரித்து பொதுமக்களுக்கு வழங்குகின்றது என எடுத்துக்கொள்வோம். ஒருவர் அக்கம்பெனியின் 5,000 பங்குகளை கொள்வனவு செய்கின்றார். தற்போது இவர் அக்கம்பெனியின் மூலதனத்தினை கொள்வனவு செய்வதன் மூலம் அதன் ஒரு உரிமையாளராக மாறுகின்றார். இவ்வினாவினை ஆராய்வமாக இருந்தால் அவர் அக்கம்பெனியில் பங்குகளை கொள்வனவு செய்வதனால் அவர் பெற்ற உரிமையை ஒரு பின்னமாக தருக கம்பெனி வழங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 100,000, அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை 5,000. வினாவிலே தரப்பட்டுள்ளது 5,000 பங்குகளை கொள்வனவு செய்கின்றார். எனவே நாங்கள் அவர் உரிமை என்று பார்க்கும்போது 100,000 மேல் 5,000 ஆகவே 20 என்று வரும். அப்போ அந்த பின்னம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். 100,000 மேல் 5,000 அது சுருக்குவமாக இருந்தால் 21. அதனை சதவீதமாக தருமாறு கேட்டார்களான சதவீதம் என்று சொல்லும் போது 100% பார்ப்போம். ஆகவே 21 தர 100 அதை சுருக்கினால் 5% வரும். சரி மாணவர்களே, இவ்வினா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இவ்வினாவின் மூலம் பங்குகளை கொள்வனவு செய்வதனால் நாம் அந்த கம்பெனியின் உரிமையாளராக மாறுகின்றோம். எவ்வளவு உரிமை என்று கேட்கும் போது மொத்தத்தின் மேல் அவர் கொள்வனவு செய்த பங்குகள், அதே போல் சதவீதம் என்று சொல்லும்போது இப்போது அவர் அக்கம்பெனியில் எவ்வளவு முதலீடு செய்துள்ளார் என்பதனை காண்பதற்கு ஒரு பங்கின் விலை 100 ரூபாய், கொள்வனவு செய்த ஒரு பங்கு 100 ரூபாய்.
பங்குகளின் எண்ணிக்கை 5000. ஆகவே முதலீடு செய்த தொகை 5000 தர 100 500,000. ஆகவே அவர்களுடைய முதலீடு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். பங்குகளின் எண்ணிக்கையினை ஒரு பங்கின் விலையினால் கொள்விலையினால் பெருக்கும் போது எங்களுக்கு முதலீடு செய்த தொகை பெறக்கூடியதாக உள்ளது. இந்த உதாரணத்தின் மூலம் கம்பெனியின் பங்குகள் எவ்வாறு பொதுமக்களுக்கு சென்றடைகின்றன, கம்பெனி மூலதனத்தினை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது என்பதனையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கம்பெனியில் நாம் முதலீடு செய்யும் போது கம்பெனி எங்களுக்கு பங்கு லாபம் ஒன்றினை வழங்கும். அதாவது பங்குதாரர்கள், கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்தவர்கள் பங்குதாரர்கள் என அழைக்கப்படுகிறார். இப்பங்குதாரர்களுக்கு ஒரு வருட முடிவில் அல்லது காலாண்டில் ஒரு முறை பங்குகளை பெற்றதற்கு பணமாக, அதாவது லாபத்தில் எவ்வளவு சதவீதத்தினை கம்பெனிகள் வழங்கும். அந்த வகையில் இதில் கேட்கப்படும் வினாவினை அவதானித்தோமாக இருந்தார். ஒரு கம்பெனி ரூபாய் 100 வீதமான 100,000 பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகின்றது. திரு பாஸ்கர் என்பவர் அக்கம்பெனியில் 5000 பங்குகளை கொள்வனவு செய்கின்றார். கம்பெனி ஒரு பங்கிற்கு ரூபாய் 4 ஆண்டு பங்கு லாபத்தை செலுத்துகின்றது. இவ்வினாவிலே ஆண்டு பங்கு லாபம் தரப்பட்டுள்ளது ரூபாய் 4 ஒரு பங்கிற்கு. அவர் கொள்வனவு செய்த பங்குகள் 5000. ஒரு பங்கின் விலை ரூபாய் 100. முதலாவது வினாவை ஆதாயமானால் அக்கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்ததன் மூலம் பெறும் ஆண்டு வருமானத்தை அவர் 5000 பங்குகளை கொள்வனவு செய்துள்ளார். ஒரு பங்கிற்கு பங்கு லாபம் ரூபாய் 4. எனவே அவர் பெறும் ஆண்டு வருமானத்தை காண்பதற்காக கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை 5000, ஒரு பங்கிற்குரிய ஆண்டு வருமானம் ரூபாய் 4 ஒரு பங்கிற்கு. ஆகவே அவர் பெறும் ஆண்டு வருமானம் 5000 பங்குகளின் எண்ணிக்கை தர 4 ரூபாய் 20,000. இது மிகவும் இலகுவான ஒரு முறை. பங்குகளின் எண்ணிக்கை தெரியும், ஒரு பங்கிற்குரிய ஆண்டு வருமானம் இரண்டினையும் பெருக்குவதால் உங்களுக்கு அவர் பெறும் ஆண்டு வருமானம் வரும். அவருக்கு கிடைக்கும் ஆண்டு வருமானம் முதலிட்ட தொகையின் சதவீதம். இப்படி ஒரு வினா உங்களிடம் வினாப்படும் போது அவரிடம் உள்ள பங்குகளின் எண்ணிக்கை 5000. ஆகவே ஒரு பங்கினை கொள்வனவு செய்த விலை ரூபாய் 100. ஆகவே அவருடைய முதலீடு என்று சொல்லும்போது 5000 பங்குகளின் எண்ணிக்கை ரூபாய் 100 பெருக்கும் போது எங்களுக்கு 500,000 பெறப்படும். ஆகவே ஆண்டு வருமானத்தை சதவீதமாக கேட்கும் போது அவருடைய முதலீடு, அவருடைய வருமானம் தர 100. ஆக இதை சுருக்கினால் உங்களுக்கு 4% விடையாக கிடைக்கும். இவ்விதமாக 2 வினாக்கள் இந்த பங்கு லாபம் தொடர்பாக உங்களிடம் வினாவப்படும். சரி மாணவர்களே, நாங்கள் மேலதிகமாக இவ்வினாவினை பயிற்சி செய்து பார்ப்போம். உங்களுக்கு 2 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. இவ்வினாக்களை பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு பங்கின் சந்தை விலை, அதனை பங்குகளின் எண்ணிக்கை என்பதனால் பெருக்கும் போது எங்களுக்கு முதலீடு கிடைக்கும். முதலிட்ட தொகையினை காண்பதற்கு நீங்கள் இதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பங்கின் விலை, பங்குகளின் எண்ணிக்கை இரண்டினையும் பெருக்குவதன் மூலம் பங்குகளுக்கான முதலீடு, கம்பெனியில் முதலீடு செய்த தொகை கிடைக்கும். பங்குகளின் முதலீட்டினை பங்கொன்றின் சந்தை விலையினால் வகுக்கும் போது முதலீட்டாளருக்கு சொந்தமான பங்குகளின் எண்ணிக்கை பெறப்படும். இவ்விரண்டு விடயங்களை மனதில் கொண்டு நீங்கள் வினாக்களை பயிற்சி செய்து பார்க்கலாம். மாணவர்களே, தற்போது அவதானிங்கள். 5000 பங்குகளை ஒரு பங்கு ரூபாய் 100 வீதம் கொள்வனவு செய்வதனால் அவருடைய முதலீடு ரூபாய் 500,000.
இதற்கான பங்கு லாபம் ரூபாய் 5 எனில் அவர் பெறும் ஆண்டு வருமானம் 5000 பங்குகள் தர 5 ரூபாய் 25000 அவர் பெறும் ஆண்டு வருமானம். சரி மாணவர்களே, இவ்வாறு நீங்கள் அவ்வினாவினை பயிற்சி செய்து பார்க்கலாம். சரி மாணவர்களே, இப்பங்கு தொடர்பான மேலதிகமான ஒரு சொல் மூலதன லாபம். அதாவது முதலீட்டாளர் ஒருவர் பங்குகளை கொள்வனவு செய்த பின்னர் அப்பங்குகளை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யலாம். அவ்வாறு விற்கும் போது அவ்விலை ஒரு பங்கின் விற்பனை விலை என அழைக்கப்படும். முதலீட்டாளர்கள் அப்பங்குகளை விற்கும் போது அல்லது கொள்வனவு செய்யும் போது வேறு ஒருவர் அவருக்கு லாபம் அல்லது நட்டம் ஏற்படலாம். முதலாவதாக ஒருவர் தன்னமுள்ள பங்குகளை விற்பனை செய்கின்றார் என எடுத்துக்கொள்வோம். அவருடைய விற்பனை விலை கொள்விலையினை விட அதிகமாக இருந்தால் மூலதன லாபம் கிடைக்கும். அதேவேளை விற்பனை விலை கொள்விலையிலும் குறைவாக இருந்தால் அவருக்கு நட்டம் ஏற்படும். இது தொடர்பான வினாக்களை தற்போது நாங்கள் அவதானிப்போம். பங்குச்சந்தையுடன் தொடர்புடைய ஒரு முதலீட்டாளர் குறித்த ஒரு கம்பெனியின் 2000 பங்குகளை ஒரு பங்கு ரூபாய் 20 கொள்வனவு செய்கின்றார். அக்கம்பெனியின் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 25 உயர்ந்திருந்த போது அவர் தம்மிடமிருந்த கம்பெனியின் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்கின்றார், வேறு ஒருவருக்கு விற்பனை செய்கின்றார். இவ்வினாவிலே உங்களுக்கு 4 விதமான வினாக்கள் கேட்கலாம். ஒன்று, கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை காண்க. இரண்டாவதாக, பங்குகளை விற்பனை மூலம் அவர் பெற்ற தொகை, வேறு ஒருவருக்கு பங்குகளை விற்பனை செய்கின்றார், அதன் மூலம் அவர் பெற்ற தொகை. மூன்றாவது, பெற்ற மூலதன லாபம். இறுதி வினா, மூலதன லாபத்தை கொள்விலையின் சதவீதமாக காட்டும். நாம் தற்போது முதலாவது வினாவினை அவதானிப்போம். அவர் கொள்வனவு செய்த பங்குகள் 2000, ஒரு பங்கின் பெறுமதி ரூபாய் 20. எனவே அவர் முதலீடு செய்த தொகை நாம் ஆரம்பத்தில் கூறியது போல பங்குகளின் எண்ணிக்கையினை ஒரு பங்கின் பெறுமதியினால் பெருக்கும் போது ரூபாய் 40,000 எங்களுக்கு பெறப்படும். எனவே அவர் அக்கம்பெனியில் முதலீடு செய்த தொகை ரூபாய் 40,000. இது மிகவும் இலகுவானது ஒரு வினா. இரண்டாவது, அவர் அப்பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் பெற்ற தொகை. ஆகவே கொள்வனவு செய்த பங்குகள் 2000, ஒரு பங்கின் விற்பனை விலை ரூபாய் 25. ஆகவே விற்பனையின் மூலம் பெறப்பட்ட தொகை 25 தர 2000 ரூபாய் 50,000. 50,000 அவருக்கு விற்பனையின் மூலம் பெறப்பட்டது. எனவே இவ்வினாவினை ஆராயும் போது எங்களுக்கு விளங்குகின்றது அந்த விற்பனையின் மூலம் அவருக்கு லாபம் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் பெற்ற மூலதன லாபத்தை காண்பதற்காக முதலீடு செய்த தொகை ரூபாய் 40,000, விற்பனை மூலம் பெறப்பட்ட தொகை ரூபாய் 50,000. எனவே பெற்ற மூலதன லாபம் 50,000 - 40,000 ரூபாய் 10,000. இறுதி வினா, பெற்ற மூலதன லாபத்தை கொள்விலையின் சதவீதமாக கேட்கின்றார்கள். எனவே அவருடைய கொள்விலை, அதாவது முதலீடு செய்த தொகை ரூபாய் 40,000, மூலதன லாபம் ரூபாய் 10,000 தர 100. ஆகவே அவருக்கு 25% மூலதன லாபம் கிடைக்கின்றது. எனவே மாணவர்களே, இவ்வினா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும்.
எனவே மாணவர்களே, வினாவின் மூலம் நீங்கள் மூலதன லாபத்தினை கொள்விலையின் சதவீதமாக காட்டுகின்ற முறையினை விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என நம்புகின்றேன். தொடர்ந்து மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு முதலீட்டாளர் குறித்த கம்பெனியின் பங்குகளை ஒரு பங்கு 20% கொள்வனவு செய்கின்றார். கம்பெனியின் ஒரு பங்கினை சந்தை விலை 25 இருந்த போது அவர் தம்மிடம் இருந்த கம்பெனியின் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்கின்றார். உங்களுக்கான வினா மூலதன லாபத்தை கொள்விலையின் சதவீதமாக காட்டுகிறது. எனவே இங்கு அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை தரப்படவில்லை. இருப்பினும் நாங்கள் மூலதன லாபத்தினை காணலாம். ஒரு பங்கின் கொள்விலை ஒரு பங்கின் விற்பனை விலை தரப்பட்டுள்ளது. எனவே ஒரு பங்கினை கொள்வனவு செய்து விற்பனை செய்வதன் மூலம் அவருக்கு லாபம் தான் இங்கு கிடைக்கின்றது. அதாவது 25 ரூபாய் சந்தை விலை, 20 ரூபாய் கொள்விலை. ஆகவே லாபம் 5 ரூபாய் ஒரு பங்கிற்கு. ஆகவே மூலதன லாபத்தை காணும் போது நாங்கள் கொள்விலை 20 மேல் 5 தர 100. ஆகவே 25% பெறும். ஏற்கனவே செய்யப்பட்ட வினாவிலும் நீங்கள் ஆதாரித்திருந்தீர்களானால் மூலதன லாபம் 25%. அதேபோல் இங்கும் 25% பெறும். எனவே மாணவர்கள் பங்குகளின் எண்ணிக்கை தரப்படவில்லை என்று கவலைப்படுத்துவதில்லை. பங்குகளின் எண்ணிக்கை தராவிட்டாலும் நீங்கள் மூலதன லாபத்தினை இவ்வாறு காணலாம். எனவே மாணவர்கள் இப்பயிற்சியினை நீங்கள் செய்து பார்க்கும் போது உங்களுக்கு பங்கு முதலீடு செய்யப்பட்ட பணம் தரப்பட்டுள்ளது ரூபாய் 50,000. ஒரு பங்கின் சந்தை விலை 25 ரூபாய். ஆகவே கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை கேட்பார்களானால் 50,000 25 பிரிக்கும் போது உங்களுக்கு பங்குகளின் எண்ணிக்கை பெறப்படும். ஆகவே ஒரு பங்கிற்கு ஆண்டு தோறும் 3 ரூபாய் பங்குலாப வருமானம் என தரப்பட்டுள்ளது. ஆகவே பங்குலாப வருமானம் நீங்கள் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையினை 3 நாள் பெருக்கும் போது உங்களுக்கு பங்குலாபம் பெறப்படும். எனவே நீங்கள் இவ்வாறு இந்த அட்டவணையினை பயிற்சி செய்யும் போது பங்குகள் தொடர்பாக கொள்வனவு செய்த பங்குகள் பங்கு லாபத்தினை பெறக்கூடியதாக. சரி மாணவர்களே, இப்பங்கு தொடர்பாக இங்கு வழங்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். மேலதிக வினாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அவ்வினாக்களுக்கான விடைகளும் தரப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் இவ்வினாக்களினை பயிற்சி செய்த பின்னர் அவ்விடையினை பார்வையிடுவதன் மூலம் உங்களுக்கு தேவையான விளக்கங்களினை இப்பங்கு தொடர்பான அலகினூடாக பெற்றுக்கொள்ளலாம். வினாவுக்கான விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் பயிற்சி செய்து பார்த்ததன் பின்னர் வினாக்களுக்கான விடைகளை ஒப்பிட்டு பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. இத்துடன் இவ்வலகினை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு அலகினூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.